வணக்கம் நேயர்களே, இது இமிக்ரேஷனும் நாமும் கனேடியன் இமிக்ரேஷன் சம்பந்தப்பட்ட பேரம் தோறுமான நிகழ்ச்சி. எனது பெயர் நமு பொன்னம்பலம். நான் அவெனி கனேடியன் இமிக்ரேஷன் கன்சல்டன்சி இங்க் என்ற ஸ்தாபனத்தின் ஊடாக டிஇடி தொலைக்காட்சியின் அனுசரணையோடு இந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றேன். இது ஒரு கனேடியன் இமிக்ரேஷன் சம்பந்தப்பட்ட நிகழ்வாக இருந்தாலும் கூட எமது சமூகத்திலே இருக்கின்ற இமிக்ரேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அணுகுகின்ற ஒரு நிகழ்ச்சி என்ற முறையிலே சில நேயர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த வாரம் இந்த சில விசாக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள், அதாவது இந்த ரெஃப்யூஜி கிளைமெண்ட்ஸ் ஒரு ட்ராவல் டாக்குமெண்ட்ஸோடு இருப்பவர்களுடைய விசாக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அல்லது பெர்மனன்ட் ரெசிடென்ட் வித் ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட் ஓ இந்தியன் பாஸ்போர்ட் அப்படியானவர்கள், குறிப்பாக இந்த யூஎஸ் விசா அதுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலவற்றை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சில விடயங்களை தொட்டு செல்லலாம் என விரும்புகின்றேன். அதாவது என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இதில் ஆக்கள் என்கவுண்டர் பண்ணினோம் அல்லது என்னென்னத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு, அதே மாதிரி என்னென்னத்தை நீங்கள் செய்தால் அல்லது ஏதும் கூடின அளவு தகவல்களை கொடுக்கறதன் மூலம் இதை என்ன முறையிலே அணுக முடியும் என்றதை இட்டு இந்த இடங்களை நான் சொல்லிக்கொண்டு வர விரும்புகின்றேன். அதாவது ரெஃப்யூஜி கிளைமெண்ட்ஸ் அக்செப்டட் கன்வென்ஷன் ரெஃப்யூஜிஸ் ஓ ப்ரொடெக்டட் பர்சன் இன் கனடா, அவர்கள் ட்ராவல் டாக்குமெண்ட்டுக்கு எலிஜிபிளான ஆக்கள். அது பிஆர் வரும் வரையும் இருக்க தேவையில்லை. அப்போ அக்செப்ட் பண்ணப்பட்ட பிறகு நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அது கனேடியன் கவர்மெண்ட் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் உங்களுக்கு ஒரு ட்ராவல் டாக்குமெண்ட்டை இஷ்யூ பண்ணுது. அது பேசிக்கலி ஸ்டேட்லெஸ், அதாவது நீங்கள் நாடற்றவர்கள், அதாவது உங்களோட சொந்த நாட்டில் பிரஜையாக இருந்தாலும் கூட அந்த நாட்டின் பாதுகாப்பு இல்லாத நிலைமையில் கனடியன் கவர்மெண்ட் உங்களை ப்ரொடெக்டட் பர்சன் அல்லது கன்வென்ஷன் ரெஃப்யூஜி என்ற முறையில் உங்களுக்கு ஒரு ட்ராவல் டாக்குமெண்ட்டை இந்த கனேடியன் ரெஃப்யூஜி கேட்டகரிக்குள்ளே தர்றாங்க. அப்போ இந்த டாக்குமெண்ட் உங்களுடைய ட்ராவலை ஈஸியாக்குறதுக்கு பாஸ்போர்ட் செய்யக்கூடிய அதே வேலைகளை செய்தாலும் இது பேசிக்கலி ஒரு ஸ்டேட்லெஸ், நீங்கள் நாடற்றால். அப்படின்னா அது இந்த வேல்யூ ஒரு விதத்தில் சில எம்பசிகளுக்கு முன்னால், சில நாடுகளுக்கு முன்னால் ஒரு ஸ்டேட்லெஸ் என்ற முறையில் இது ஒரு அக்செப்டபிள் உள்ள டாக்குமெண்ட்டாக ஒரு பாஸ்போர்ட்டுக்குரிய வேல்யூ இந்த டாக்குமெண்ட்டுக்கு இல்லை என்றது சில பேர் இந்த நடைமுறையில் அநேகமான ரெஃப்யூஜிஸ் இதை பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல நிறைய நாடுகள், எனக்கு தெரிஞ்ச லெவலில் யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்குள்ளே ஜெர்மனி என்ட்ரி விசான்னு சொல்லலாம். இப்போது அதை விட மற்றதில் எல்லாமே விசா ரெக்யர்மெண்ட் இட்ஸ் அ மஸ்ட். இதில் எங்களோட கம்யூனிட்டி ஃபேஸ் பண்ணுற விஷயங்களில் முக்கியமானது மெயின்லி தமிழ்ஸ். உதாரணமாக இந்தியாவுக்கு போக விரும்புகிறார்கள், ரெஃப்யூஜி கிளைமெண்ட் ஃப்ரம் ஸ்ரீலங்கா ஓ மலேசியா இந்தியாவுக்கு போக விரும்புகிறவை. அவைகள் இந்த ட்ராவல் டாக்குமெண்ட் மூலமாக ஒரு விசாவுக்கு அப்ளை பண்ண வேணும். இந்தியன் விசாவுக்கு அப்ளை பண்ணால் இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டிൻ്റെ செக்யூரிட்டி கிளியரன்ஸ் அல்லது அதுக்குரிய ப்ரோசஸுக்குள்ளே போய்த்தான் பெற வேணும். சில பேர்ட்ட பர்டிகுலர் ஃபைல்ஸ் மேபி 2-3 months ஆகியும் கிடைக்காம இருக்குது. சில பேர் ஒரு 7 மாதத்துக்கு பிறகு கிடைச்சாக்கள் கூட இந்த கிளையன்ஸ் இருக்கணும். அப்போ இந்த நிலைமையில் வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ்? இந்த கட்டத்தில் சிலர் இந்த ஸ்ரீலங்கன் ஒரிஜின் ரெஃப்யூஜி கிளைமெண்ட் சிலர் ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட்டில் போகலாமா என்றது யோசிக்கிறோம். அது லீகலி நாட் அட்வைசபிள். ஏனென்று சொன்னால் நீங்கள் எந்த நாட்டுக்கு பயந்து வர்றீங்களோ அந்த நாட்டின் பாஸ்போர்ட்டை அதுவும் திருப்பி இங்கே ரெஃப்யூஜி அக்செப்ட் பண்ண பிறகு நீங்கள் எடுத்துக்கொண்டு பிரயாணம் செய்தால் டெக்னிக்கலி எந்த நாட்டுக்கு நீங்கள் பயப்படுறீங்களோ அந்த நாட்டின் பயம் இல்லை என்றதான் அது இந்த கருத்து. என்னென்னு சொன்னால் நீங்கள் திருப்பி அனுப்பப்பட வேண்டிய ஒரு சூழலுக்கு உள்ளானால், அல்லது லெட்ஸே நீங்கள் இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணுறீங்க, இந்தியாவில் ஒரு விசாவோடைய ஒரு இஷ்யூ வந்துட்டு இமிக்ரேஷனோட, அப்போ நீங்கள் ரெஃப்யூஜி கிளைமெண்ட் இருந்து, அதாவது ப்ரொடெக்டட் பர்சன் இல்லை நான் சொல்கிறது, ரெஃப்யூஜியாக இருந்து பிஆர் கார்டோட இந்தியாவுக்கு நீங்கள் என்டர் பண்ணால் விசாவோட, இந்தியா மாதிரி ஒரு நாடு உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்தால், அவைக்கு ஈவன் பிஆரில் ஒரு இஷ்யூ இருந்தாலும் அல்லது பிஆரில் சந்தேகங்கள் இருந்தால் அவை உங்களை கிளம்புக்கு டிப்போர்ட் பண்ணலாம்.
அப்போ இப்படியான நிலைமையில் கனேடியன் கவர்மெண்ட் ப்ரொடெக்ஷன் இந்த பர்டிகுலர் ரெஃப்யூஜி கிளைமேட்டுக்கு இருக்காது. அதனால் இது இமிக்ரேஷன் அட்வைஸ் அல்லது இமிக்ரேஷன் கைட்லைன்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னால், நீங்கள் சொந்த எந்த நாட்டுக்கு பயந்து வர்றீங்களோ அந்த நாட்டின் பாஸ்போர்ட்டில் ட்ராவல் பண்ணுறது விரும்ப இல்லை, அது அட்வைசபிளும் இல்லை. அப்படி போய் சில இடைஞ்சலுக்கு உள்ளாகி இந்த நாட்டுக்கு நிறைய மாதங்கள் வெயிட் பண்ணி வந்த ஒரு சிலரே எனக்கு தெரியும். அப்போ இதை தவிர்த்து கொள்வது நல்லது. அப்போ அப்படி என்றால் வேறு நாடுகள் விசாவோட போக முயற்சி செய்தால், இப்போ ஒரு ட்ராவல் டாக்குமெண்ட் உள்ளால் அவைகளுக்கு எல்லா நாட்டிலையும் என்னென்ன விசா ப்ரொசீஜர் இருக்கோ அதில் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேணும். அது இப்போ லெட்ஸே சிலர் ஈவன் ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ், சிலர் இந்த யூரோப்பியன் விசா சங்கன் விசாஸ் சில பேர் ட்ரை பண்ணுறவை, அதே மாதிரி இந்த நோர்வேஜியன் அல்லது ஃபின்லேண்ட் இப்படியான விசாக்கள் ட்ரை பண்ணுறாக்கள் இருக்கணும், ஃபினிஷ் நோர்வேஜியன் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ். அப்போ இந்த விசாக்கள் சில பர்டிகுலர் கண்ட்ரீஸ் அந்த ரீஜனில் உள்ளவை அது காமன், எல்லா ஃபார்ம்ஸும் ஸ்டாண்டர்ட். ஆனால் கண்ட்ரி அவைகள ஸ்டாண்டர்ட் பர்டிகுலர் கொஷின்ஸ் இருக்குது. இப்போ இதில் வரக்கூடிய டிஃபிகல்ட்டி என்னென்னு சொன்னால் இந்த அப்பாயின்மெண்ட் ப்ரொசீஜர். என்று சொன்னால் ஒரு ஆள் ஒரு மாதத்திலே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நான் போக வேணுமென்று சொன்னால் அவைய அப்பாயின்மெண்ட்ஸ் மேபி 3 மந்த்ஸுக்கு இல்லைன்னு சொன்னால், நீங்கள் பர்டிகுலர்ஸ் அல்லது டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் வச்சிருந்தாலும் கூட, அன்லஸ் இட்ஸ் சம்திங் எமர்ஜென்சி என்று சொல்கிறது கூடின அளவுக்கு அல்லது தெளிவான முறையில் சொன்னால் தனியாக ஃபியூனரலை தான் எமர்ஜென்சி என்று சொல்கிறது, அல்லது கிரேவ்லி இல்லை, அதாவது ஒரு மரணப்படுக்கையில் ஒரு ஆள் இருந்தால் அந்த நிலைமையில் ஒரு ஆள் போக வேண்டியிருந்தால் அது எமர்ஜென்சி. அந்த இமீடியட் ஃபேமிலி மெம்பரோ ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிஞ்சால் அது எமர்ஜென்சி. அப்போ ஒரு ஆள் லாஸ்ட் வீக்கெண்ட்டை வந்தார், ஒரு எமர்ஜென்சியாக செய்யணுமென்று கேட்டார். என்னென்று கேட்டேன், என் அக்காண்ட மகளுக்கு சாமர்த்தியச்சடங்கு அதுக்கு போக வேண்டியிருக்கேன், அது எமர்ஜென்சி இல்லை. அப்போ இப்போ இதில் நாங்கள் நாளுக்கு நாள் சந்திக்கிற விடயங்கள், நாளுக்கு நாள் நாங்கள் எங்களோட தமிழ் மொழியில் பயன்படுத்துகிற சொற்பிரயோகங்களில் உண்டு எங்களுக்கு எமர்ஜென்சி என்றது எதென்று தெரியாமல் போய்கொண்டிருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ எமர்ஜென்சி என்றது ஒரு டெத் மேபி ஒரு ஆள் ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருந்தால் ஒரு ஆள் விசிட் பண்ண வேண்டுமென்றால் அது எமர்ஜென்சி. ஓகே, இப்போ இதே நிலைமையில் தான் இப்போ இன்னொரு விதமாக சொன்னால் இந்த ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் வித் பெர்மனன்ட் ரெசிடென்ட் மலேசியன் இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் வித் பெர்மனன்ட் ரெசிடென்சி even travel document holders wanted to go to US. இது ரெண்டு விதமாக இதை அப்ரோச் பண்ணலாம். இன்டர்வியூ தான் டெஃபினட்டாக. அப்போ இன்டர்வியூ நீங்கள் ஒன்றில் டொரண்டோலையும் செலக்ட் பண்ணலாம், இல்லை ஒட்டாவாவில் உள்ள கனடியன் US எம்பசியோடையும் அதை ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்போ இதில் ஒவ்வொரு ஃபார்ம்ஸ்லையும் ஒரு ஸ்டாண்டர்ட் ரிக்வெஸ்ட் அல்லது இந்த செக்இன் பாக்ஸஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி செய்யலாமண்டு, அல்லது ஆன்லைன் ஃபார்ம்ஸ்னால் அதுக்கு பர்டிகுலர் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அப்போ பர்டிகுலர்லி இந்த US விசா அது நிறைய பேர் அதை பற்றி கேள்விகள் கேட்டதுனால அதையும் இதுக்குள்ளே கவர் பண்ணலாம்னு விரும்புகிறேன். அதாவது US விசா அதாவது இப்போ லெட்ஸே டூரிசம் என்றும் இருக்குது, டூரிசம்/மெடிக்கல், அதாவது மெடிக்கல் ரீசனுக்காக அதோடு சேர்த்து டூரிஸ்டாக போகிற மாதிரியான சாய்ஸஸ் கொடுபட்டிருக்கு. அப்போ இதில் நீங்கள் இப்போ ஒரு ஆள் இப்போ அண்மையில் ஒரு ஆள் வந்திருந்தார், அவை முதல்ல அப்ளை பண்ணி ஃபெயில் பண்ணது, அவங்க அப்ளிகேஷனை பார்த்தால் அவை செலக்ட் பண்ணி இருக்கணும் ஒரு கோயிலுக்கு போகிறது. எஸ், அநேகமா எல்லாருக்கும் தெரியுங்கிற கம்யூனிட்டியில் இந்த ராஜராஜேஸ்வரி டெம்பிள் அதில் போடுறதுக்காக விருப்பத்தில் அப்ளை பண்ணியிருக்கணும். அவைகள் டூரிசம்/மெடிக்கல் பர்பஸ் என்று போட்டிருக்கணும். அப்போ இது இந்த சாய்ஸ் ஆஃப் அந்த செலெக்ஷன் க்ரைட்டீரியா ராங். பேசிக்கலி இன்டர்வியூவில் அது பிள்ளையாக இருந்தபடியாக மீதி ஒன்றையும் நம்ப இல்லை இமிக்ரேஷன். ஏன்னு சொன்னால் இமிக்ரேஷன் இது தெரியாது, இது ஒரு டெக்னிக்கல் எரர் தான் இதில் நடந்தது, இதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம்ன்ற ஆஃபீஸர்ஸ் விளங்குறது இல்லை, விளங்க தேவையில்லை வைக்க. அப்போ அந்த நிலைமையில் இதுகளை தவிர்த்து கொள்வது அவசியம். அப்போ உங்களுக்கு இதில் கொஞ்சம் சந்தேகங்கள் அல்லது பிரச்சனைகள் இருந்தால் இதுகளை தவிர்த்து கொள்வது உதவியாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இதில் முழுதாக அப்ளிகேஷனை ப்ரொசஸில் போட்டுட்டு
திருப்பி அதை கரெக்ட் பண்ணுறன்றது சில விசா ப்ரொசீஜர்ஸில் தான் இந்த எடிட்டிங் அலோவ் பண்ணினோம். இல்லைன்னு சொன்னால் இது ஃபைனல் ஸ்டேஜுக்கு போனால் அதுக்கு பிற்பாடு நீங்கள் அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போய் எடிட் பண்ணுறது கஷ்டம். அப்போ இதை கொஞ்சம் நீங்கள் யோசிக்க வேணும். அதே மாதிரி இந்த ஒரு நான் முதல்லையும் இந்த ப்ரோக்ராம்ஸில் சொல்லியிருக்கிறோம் இதை பற்றி. அதாவது just wanted to go back and refresh your minds. என்னென்னு சொன்னால் இந்த ரெஃப்யூஜி கிளைமன்ஸ் ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் பர்டிகுலர்லி அவியல் ஸ்ரீலங்காவுக்கு போகலாமா என்றதுலேயே ஒரு சின்ன எங்களுடைய கம்யூனிட்டிகிட்டே ஒரு சின்ன ஒரு மயக்கம் இருக்குது. அதில் என்னென்னு சொன்னால் இது போகலாம், எத்தனையோ பேர் போய் வந்திருக்கணும், அவைகளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லப்படுறார்கள் இருக்கிறோம். அதில் பர்டிகுலர்லி இந்த வெட்டிங்ஸ் அதற்காக போகிறார்கள், ரிஜிஸ்ட்ரேஷன் அல்லது மேரேஜ் பர்பஸுக்காக போகிறார்கள். ஸ்பெஷலி ரெஃப்யூஜி கிளைமேட்ஸாக இங்கே அக்செப்ட் பண்ணப்பட்டார்கள், ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட்டை எடுத்துக்கொண்டு பிஆர் கார்டோடு ட்ராவல் பண்ணுறார்கள். நீங்கள் 2 விதமான டேமேஜஸை நீங்கள் செய்கிறீங்க இதில். அதாவது ஒன்று உங்களோட லைஃப் ரிஸ்க் பண்ணுறீங்க. உங்களை நம்பி இருக்கிற ஃபேமிலியோ அல்லது உங்களையோ அல்லது மேபி உங்களுடைய ஒரு ஏர்னிங்கில் இல்லை உங்களுடைய ஒரு சப்போர்ட்டில் தான் உங்களோட ஃபேமிலியே சில வேலை, உங்களோட பேரண்ட்ஸ் அங்கே இருப்பிடும் சில வேலை. அப்போ நீங்கள் இல்லைன்னா அது செய்ய முடியாது. அப்போ அது உங்களோட ரிஸ்க் கொண்டு இருக்குது. உங்களோட பிஆரை உங்களுடைய அந்த ஃபெசிலிட்டியை இமிக்ரேஷன் ரிஃப்யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் உங்களை ரெஃப்யூஜியாக அக்செப்ட் பண்ணியிருக்கிறபடியாக கனேடியன் கவர்மெண்ட் ஸ்பெஷலி கன்வென்ஷன் ரெஃப்யூஜியாக இருக்கிறார்கள். அவையண்ட அந்த ரைட்ஸே அல்லது அவையின் ப்ரொடெக்ஷனை கேன்சல் பண்ணலாமோன்றது அது கொஸ்டின் அது. ஆனால் உங்களுக்கு பிஆர் இல்லாட்டி நீங்கள் ஸ்பான்சர்ஷிப்பை கொண்டு போக முடியாது. அப்போ இது என்னத்துக்காக இதை சொல்கிறேன்னு சொன்னால், லெட்ஸே ஒரு ஆள் கல்யாண நிமித்தம் அங்கே போகிறார். ஒரு ஆள் என்னட்டு அவர் சொன்னார், நான் உண்மையாக அம்மாவுக்கு சோயினம் என்று தான் போனான். அம்மா வருத்தமாக இருந்தவர். போன அப்புறம் தான் தெரியும் அம்மாவுக்கு சோயினம் தான். அவனை அம்மா அதை பர்பஸாக கூப்பிட்டதை நான் டிலே பண்ணிட்டேன் கல்யாணத்தை. ஒரு பிள்ளையை பார்த்து அரேஞ்ச் பண்ணி கல்யாணத்தை செய்துட்டு போனவன் நான் செய்துட்டு வந்துட்டேன். இது ஜெனுவின் ரீசன். அதை நான் அவரை நம்பினான், அவர் சொன்னது உண்மை. ஆனால் இதை கொண்டு போய் இமிக்ரேஷனுக்கு ப்ரொடியூஸ் பண்ணால், அதாவது ஸ்பான்சர்ஷிப் பண்ணுற ஒரு ஆள் போகக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணால், இந்த ஆஃபீஸர்ஸ் இவர் என்ன பர்பஸுக்காக கனடாவுக்கு போனவர், ஓகே கனடாவில் ப்ரொடெக்ஷன் கேட்டிருக்கிறார், ரெஃப்யூஜி ப்ரொடெக்ஷன், இவர் ஒரு அக்செப்டட் ஆஸ் எ கன்வென்ஷன் ரெஃப்யூஜி. இப்போ திருப்பி எந்த நாட்டுக்கு பயப்படுறாரோ அந்த நாட்டுன்ற பாஸ்போர்ட்டில் திருப்பி பிஆர் எடுத்துக்கொண்டு இங்கே இந்த பிள்ளையை ஸ்பான்சர் பண்ணுறார் என்று சொல்லப்படுறார். இது நிறைய கேசஸ். இது தனியாக ஆண் பெண்ணண்டு இப்போ ஒரு ஆள் நிச்சயமாக ஒரு ஆம்பளை தான் இது செய்கிறான்னு இல்லை, பெண்கள் கூட இதை செய்திருக்கிறார். அப்போ இப்படியான கட்டத்தில் திருப்பியும் உங்களோட ஃபைல் ஒரு கனேடியன் இமிக்ரேஷன் ஆஃபீஸருக்கு முன்னாலே, அது மேபி கிளம்பாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், அல்லது மலேசியாவாக இருக்கலாம், எங்கேயோ இது போய் இருக்கும். அந்த நேரத்தில் அவைகளுக்குள்ளே வரக்கூடிய எண்ணம், என்ன முறையில் இலங்கையிலிருந்து கனடாவுக்கு போனவர். இப்போ இதில் ஸ்பான்சரில் வந்தாக்கள் டிபெண்டன்ட் சில்ட்ரனாக இங்கே இருந்து மேரி பண்ண போகிறது அவைகளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் இந்த ரெஃப்யூஜி கேட்டகரி பர்டிகுலர்லி இந்த விசாஸ்ன்ற இஷ்யூவில் தான் நான் வச்சுக்கொண்டு இதை கொண்டு வர்றேன். அதாவது இது ஒன்று உங்களை ரிஸ்க் பண்ணுறீங்க. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு மேபி உண்மையிலேயே பொலிட்டிக்கலி அங்கே பயங்கள் இருந்திருந்தால் நீங்கள் போகிறது நல்லதில்லை. அதை விட கனேடியன் கவர்மெண்ட் உங்களுக்கு ஒரு கன்வென்ஷன் ரெஃப்யூஜியோ இல்லை ப்ரொடெக்டட் பர்சனாக ஒரு ஸ்டேட்டஸை தந்த பிறகு அதை மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரியான வேலை தான் திரும்பி போகிறது. அதை விட திருப்பி கொண்டு போய் அதே ஆஃபீஸர்ஸ்கிட்ட நீங்கள் ஃபைலை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறீங்க, கொஞ்ச நாள் முதல் தான் என்ன ரெஃப்யூஜியாக அக்செப்ட் பண்ணீங்க, இப்போ பாருங்க நான் இலங்கையில் கல்யாணம் முடிச்சுட்டு இப்போ ஸ்பான்சரும் போட்டிருக்கிறேன்னு இப்போ பார்த்துட்டு இருக்கா ஒய்ஃபோ இல்லை ஹஸ்பண்டையோ லவ் பண்ணுங்கன்னு கேட்குறது. இது நீங்கள் you're putting your file in front of an officer just on the mercy of the officer. நீங்கள் ஏனென்று சொன்னால் ஆஃபீஸர் விரும்பினால் உங்களோட பிஆரையே இல்லாமல் பண்ணலாம். இப்போ அப்படியான சூழலுக்கு சில ஆஃபீஸர்ஸை இந்த டிபார்ட்மெண்ட்டை தள்ளக்கூடிய நிலைமைக்கு எங்களோட கம்யூனிட்டி போய்கொண்டிருக்கு. அது அவ்வளவு தூரம் நல்லதல்ல. இது ஒரு ஜென்ரல் அட்வைஸ், கம்யூனிட்டி பேஸ்ட் அட்வைஸ். ஏனென்று சொன்னால் எங்கள்கிட்ட இப்போ
என்னட்ட இப்போ அண்மை காலத்தில் 2 ஃபைல்ஸ் இதை டீல் பண்ணுறேன். என்ன மாதிரி நூற்றுக்கணக்கான ஆட்கள் இங்கே இருக்கணும் இதை தொழிலாக செய்கிறார்கள். அப்போ நிச்சயமாக எனக்கு தெரியும் இது இந்த நம்பர்ஸ் கூடுறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது கொஞ்சம் ரிஸ்கான ஒரு ஒர்க் இது நீங்கள் செய்கிறது. அப்போ இதை கம்யூனிட்டி பேஸ்ட் அசோசியேஷன்ஸ் இதை ஓன் பண்ணக்கூடியதாக இருக்க வேணும். அல்லது இந்த கம்யூனிட்டியில் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆக்கள் இதை எங்களோட கம்யூனிட்டிக்கு சொல்ல வேணும். அந்த முறையில் நாங்கள் இந்த தகவலை உங்களுக்கு தர்றோம். அப்போ இது ஒன்று இந்த இந்த ரெஃப்யூஜி கேட்டகரியோடு இருக்கிறார்கள் இந்த ட்ராவல் டாக்குமெண்ட்டில் இருக்கிற பிரச்சனைகள். இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு விஷயம் இதில் போகிறோம். இந்தியன் விசா அப்ளிகேஷனுக்கு போனீங்கன்னா நீங்கள் ஸ்ரீலங்கன் சிட்டிசன் என்று சொல்லி ஒரு ட்ராவல் டாக்குமெண்ட் வச்சிருக்கிற ஒரு ஆள் அப்ளிகேஷனை போட்டால் அது ரிஃப்யூஸ் பண்ணப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏனென்றால் நீங்கள் பேசிக்கலி ஸ்டேட்லெஸ் பர்சன். அப்போ நீங்கள் ஸ்டேட்லெஸ்ன்றது சொல்லணும். அப்போ இதுகள் டெக்னிக்கல் இஷ்யூஸ் இதில் அப்ளிகேஷனில் உள்ளதுகள். அதாவது இதில் நீங்கள் விளங்கி கொண்டு செய்ய வேணும். அப்போ இதில் விளங்கி கொண்டு செய்யாத பட்சத்தில் உங்களோட விசாவும் ரிஃப்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த வேலையை செய்யாதீங்க. மற்றது புதுசாக நீங்கள் மேரி பண்ண போகிறது என்று சொன்னால் இதில் இன்னொரு வித்தியாசமான இடம் இருக்குது. இந்த மேரி பண்ணுற இந்த விடயங்களில் அநேகமான ஆக்கள் என்னோடய கதைச்சாக்கள்கிட்ட நான் நிறைய பேர்கிட்ட இதை கேட்டிருக்கிறேன். அதாவது ஒரு ஆள் இலங்கைக்கு போக முடியாது, நான் ரெஃப்யூஜியாக நான் இப்போ நீங்கள் ஒன்றில் வேறு ஒரு நாட்டுக்கு வாங்கோ, சிங்கப்பூரோ மலேசியாவோ அல்லது தாய்லாண்டோ அல்லது இந்தியாவோ எங்கேயோ ஒரு நாட்டுக்கு வாங்கோ, நான் மேரேஜ் அங்கே வச்சு செய்கிறேன், அதுக்கு பிற்பாடு ஸ்பான்சர் பண்ணலாம் என்று சொன்னால் இலங்கையில் இருக்கிற ஆக்கள் சொல்கிற விடயம் என்னென்றால், அப்போ இவருக்கு ஒன்றும் ஏதோ இல்லை போல் இருக்குது, அதால் வர முடியாமல் நிற்கிறார், அப்போ இவரை நம்பி என்னென்று கல்யாணம் செய்கிறது, இப்படியான ஒரு தகவல் ஒன்று இங்கே அங்கே அடுத்த எண்ணில் இருந்து இங்கே கொடுப்படுது. அப்போ இந்த இடங்களில் எங்களோட கம்யூனிட்டி அங்கே இருக்கிற இந்த மக்களுக்கோ அல்லது ஒரு சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு அதை சொல்லக்கூடிய முறையில் தெளிவாக இருக்க வேண்டும். என்றால் இதுதான் எங்களோட பிரச்சனைன்றது சொல்ல வேண்டும். ஏன்னா இதுக்காகவே நிறைய பேர் அதை சொல்லாமல் போய் அங்கே மேரி பண்ணாக்கள் இருக்கிறோம். என்னென்னு சொன்னால் இந்த மேரேஜ் ஃபெயில் பண்ணலாம் இல்லையா, இந்த ப்ரொப்போஸ் மேரேஜ் ஃபெயில் பண்ணோம், அதை விட நான் ரிஸ்க் எடுத்து அங்கே போய் செய்கிறேன்னு நினைப்பேன். ரிஸ்க் எடுக்கிற உங்களோட லைஃப்பை ரிஸ்க் எடுக்கிறீங்க, ப்ளஸ் மேரி பண்ணுற உங்களோட பார்ட்னருடைய லைஃப்பையும் ரிஸ்க் எடுக்கிறீங்க. என்னென்னு சொன்னால் நீங்கள் உங்களோட மேரேஜ் நீங்கள் சில வேளை கனடாக்காவையை கூட்டிக் கொண்டு வர முடியாமல் விட்டால் மேரேஜே ஃபெயில் பண்ணுற நிலைமைகள் நிறைய பேர்கிட்ட இருக்குது. அப்போ இதில் நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். அதை விளங்கி கொண்டு நாங்கள் இந்த ப்ரோசஸுக்குள்ளே போக வேணும். எனவே இதில் இப்போ இந்த 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 விடயங்கள் சம்மந்தமாக நான் 2-3 விடயங்களை ஒன்றாக சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு கிளியர் மெசேஜ் நாங்கள் கொடுக்க விரும்புகிறது, அதாவது ஒன்று ட்ராவல் டாக்குமெண்ட்டோடு இருக்கிற ஆக்கள் சந்திக்கிற டிஃபிகல்ட்டிஸ், ஸ்டேட்லெஸ் என்றதான் உங்களோட விசாவில் அப்ளிகேஷனில் போட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாகிறீங்க. அடுத்தது இந்த விசா ப்ராசஸ் இந்த ஓவர்சீஸ் கண்ட்ரீஸில் கொடுக்குற விசாக்களில் இது ஒரு எக்ஸ்பரைட்டட் ப்ராசஸ் அல்லது எக்ஸ்ப்ரெஸ் வேயில் இதை போட முடியாது, அல்லது எமர்ஜென்சி என்ற அப்ரோச்சில் இதை போக முடியாது. அந்தந்த கண்ட்ரீஸுக்கு அவைகளுக்கு இருக்கிற அப்பாயின்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி மேபி இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஃபார் ஜெர்மனி அட் திஸ் பாயிண்ட் ஐ வுட் சே மேபி 2 months or more for the appointment alone, right? ஸ்டேட்ஸுக்கு மேபி டொரண்டோவாக இருந்தால் 1 month ப்ளஸ், மேபி இஃப் யூ ஆர் லக்கி கேன்சலேஷன் எதுவும் இருந்தால் கேன்சலேஷன்ஸ் இருந்தால் நாங்கள் சில வேலை ஏர்லியாக கிடைக்கலாம். அதே மாதிரி மூன்றாவது விஷயம், இந்த convention refugees or protected person traveling on their own country passport, அவியல் வரக்கூடிய அந்த டிஃபிகல்ட்டிஸ் என்ன, அவியலுக்கு இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன, அந்த விடயங்களை பற்றி தான் நான் இப்போ பேசிக்கொண்டிருக்கிறேன். அப்போ இதில் இப்போ ஒரு ஆள் எனக்கு சொன்னார், அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட ஆக்களை என்ன காட்டுவீங்களோ அப்படி ஒன்று நான் கேள்விப்படையில்லை என்று சொல்லி. ஒன்று இது கான்ஃபிடென்ஷியாலிட்டி இஷ்யூ. அடுத்தது இது உங்களோட டினேயல். இது என்னென்னு சொன்னால், உங்களுக்கு வேண்டிய ஒரு ஆள், ஒரு அன்புக்குரிய ஒரு ஆள் மரணப்படுக்கையில் இருந்தால் குடும்பத்தை அல்ல குடும்ப அங்கத்தவர்கள் நெருங்கின ஆக்களை கேட்டால் இல்லை அவர் சாக மாட்டார்
என்று சொல்கிற நிலைமை மாதிரி தான் இது. என்னென்னு சொன்னால் ஐயோ இப்போதை சாக மாட்டார் என்று சொல்லிவிடும் குடும்ப உறுப்பினர்கள். ஆனால் டாக்டர்ஸ் லெவலில் சொல்லிடணுன்னா மேபி another few hours அல்லது 24 hours ஏதோ ஒரு டைம் மேபி டாக்டர்ஸ் கொடுக்குறத கடவுள் இல்லை, மேபி அது 48 ஹவர்ஸாக இருக்கலாம், இல்லை மேபி வித்தின் 8 ஹவர்ஸாக இருக்கலாம். ஆனால் இந்த ரிஸ்க் வந்து இருக்குது. அப்போ நீங்கள் இது டினேலில் இருக்கிறது தான் எங்களோட கம்யூனிட்டி. அதாவது எங்களுக்கு ரிஸ்க் தெரியும், ஆனால் என்ன சொல்லிவிடணும்னா ஐயோ உங்கள் ஆயிரக்கணக்கில் போய் வந்திருக்கணும், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், ஒரு ஆளுக்கு பிரச்சனை அது வேறு எதுவும் பிரச்சனையாக இருக்கும், அது நாங்கள் எங்கள் ஆளை காட்டுங்க பார்ப்போம் என்று சொல்லக்கூடிய இந்த பெரிய படித்த மனிதர்கள் என்று சொல்கிற ஆக்கள் இருக்கணும் சமூகத்தில். அவியல்கிட்ட இருந்தே இது வந்திருக்கு. அப்போ இது கொஞ்சம் நிறுத்தப்பட வேணும். ஏனென்று சொன்னால் இது நாங்கள் சொல்கிறது வந்து பேஸ்ட் ஆன் இமிக்ரேஷன் ரூல்ஸ் அண்ட் இமிக்ரேஷன் கைட்லைன்ஸ். அப்போ இதில் வந்து நான் முதலில் சொல்லியிருக்கிறேன், இதில் ஃப்ளெக்சிபிலிட்டி கிடையாது. இது வந்து சட்டம். ஆக நீங்கள் இதில் எங்கே நீங்கள் இது ஃப்ளெக்சிபிள் மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம் என்று சொன்னால் மேபி இந்த நாடு இதை டொலரேட் பண்ணுது. கெனேடியன் கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் தே ஆர் டொலரேட்டிங் இட். ஆனால் அவை டொலரேட் பண்ணுற லெவலும் ஒரு கட்டத்துக்கு மேலே கூடினால் அந்த ஆஃபீஸர்ஸ் அதை பாவிக்கக்கூடிய இடங்கள் வந்தால் பாவித்தால் அது உங்களுக்கு பெரிய அளவில் டேமேஜஸ் ஆகிருக்கும். அதை திருப்பி ரிவர்ஸ் பண்ணி அதை உங்களோட பிஆரை ரிக்கவர் பண்ணுறது சரியான லாங் ப்ராசஸ். ஒரு தாய் ஒரு ஆள், நான் பேர் சொல்ல விரும்பையில் 2 பிள்ளைகள் இந்த தாய் இலங்கை போய் வந்ததுனால ரெஃப்யூஜியாக இருந்து அப்போ உண்மையாக போனது அவன் பேரண்ட்ஸ் அவன் ஹெல்த் கண்டிஷன் லாஸ்ட் ஸ்டேஜ் உண்மையிலேயே அதுக்காகத்தான் போகணும். ஆனால் 2 பிள்ளைகள் இங்கே கனடாவில் பிறந்த பிள்ளைகள். ஆனால் அவள் ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட்டில் கெனேடியன் பிஆரோட போய் வந்தவன். த போர்ட் ஆஃப் என்ட்ரி ஏர்போர்ட்டில் இமிக்ரேஷன் ஆஃபீஸர் சார்ஜ் மீனிங் கொஸ்டின் பண்ணி திருப்பி கேஸை எடுக்கக்கூடிய நிலைமையை கொண்டு வந்தது. அப்போ அவருக்கு இந்த 2 பிள்ளைகள் இருந்தபடியாக ஹியூமனிடேரியன் பேசிஸ் அப்பீலில் போட்டு ஒரு மாதிரி அதை இன்னொரு ஆஃபீஸர் பார்த்து எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு அவை இந்த சஸ்பெண்ட் பண்ணியிருந்த பிஆரை திருப்பி எடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்தது. அப்போ இதில் வந்து சட்டம் அல்லது லோயர்ஸ் ஒரு அளவுக்கு தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். மற்றது வந்து நீங்கள் செய்கிற வேலைகளுக்கு நீங்கள்லாம் அனுமதி அல்லது மன்னிக்கோணும் உரிமை கொண்டாட வேணும். ஏனென்று சொன்னால் அது உங்களுடைய ஆக்ஷன்ஸால் வரக்கூடிய ரியாக்ஷன்கள். அப்போ அதுகள் வந்து சட்டம் எப்படி அப்ளை பண்ணுதோ அதில் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேணும். அதனால் இதை வந்து கம்யூனிட்டி விளங்கி கொள்ள வேணும். இதில் இருக்கிற ரிஸ்க் ஃபேக்டர்ஸை நீங்கள் உணர வேணும். இதில் நீங்கள் டினியல் அல்லது மறுப்புகள் சொல்கிறதால இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இல்லாமல் போகாது. அப்போ அதனால் இதில் தெளிவாயிருங்கோ. இதில் சிலதில் நாங்கள் சொன்னால் இவர் இப்படி தான் எப்போன்னு சொல்கிறார், இதுகள் ஒன்றும் நடைமுறையில் இல்லை, இங்கே எத்தனையோ பேர் போய் வரையினம் 2 சொல்கிற ஆக்கள் இருந்தால் அவையில் நீங்கள் நம்புறீங்கள் என்றால் கோ ஹெட் டூ இட், பட் இட் இஸ் ராங். அதான் நாங்கள் எங்களுக்கு கம்யூனிட்டி சொல்லக்கூடியது. எனவே நன்றி நேயர்களே. இது ஒரு வித்தியாசமான ஒரு இமிக்ரேஷனும் நாமும் என்ற இந்த தலைப்பிலே இன்றைக்கு இந்த விடயத்தை அலசியிருந்தோம். இதே போல் அடுத்த வாரம் இன்னும் ஒரு இமிக்ரேஷனும் நாமும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றியோடு வணக்கம் கூறி விடைபெறுவது நமு பொன்னம்பலம். நன்றி நேயர்களே.